ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஸ்பாட் ஆயிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து மேஜர் ஸ்டார்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் ரிலேட்டட் ஒரு மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிரான் பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பெக்கி லிஞ்ச் ரிலேட்டடாக போகிற நிறைய ரூமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முற்றுப்புள்ளியை வச்சுருவோம். இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ WWE மீண்டும் ஸ்மாக்டவுனை மேடிசன் ஸ்கொயர் கார்டன் கொண்டு வராங்க. மேஜர் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ஸோ ரெஸ்லிங் ஹேங் அவுட் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ OIT 6 இப்போ என்ன தான்ப்பா நிலமை. ஸோ சவுதியில் வந்து அவங்களுடைய டெபியூட் இருக்கும்ன்ற மாதிரி நம்மளே அப்டேட்ஸ் ரிலேட்டட் பார்த்துருந்தோம். ஸோ இது எங்கே போய் முடிய போகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் உள்ள நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுது. குறிப்பாக வந்து டெக்ஸாஸ்லேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சி வர பார்த்தீங்கன்னா நிறையா பிளேசஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த QR கோடை டீகோட் பண்ணும்போது இதுதான் மென்ஷன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேஜராக வந்து நோட்டபுளான வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெயின் ஈரினஸ்ன்ற மாதிரி ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரெஃபர் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃபீஸ்ட் டேயை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் அட் த கேஸ்டில் நடக்க போதில்ல, ஸோ அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயினரஸ்ன்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ட் டேயாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்களாமா. ஸோ கிளாஸ் அட் த கேஸ்டில் June 17 வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் நடக்க போதில்ல, ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாரி, இதை வந்துட்டு டீகோட் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்க வந்திருக்கு. ஸோ குறிப்பாக வந்து இதோட சிக்னிஃபிகண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா June 2024 அந்த கிளாஸ் அட் த கேஸ்டில் வந்து மென்ஷன் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டோட சிமிலர் ஆகுது. ஸோ கிளாஸ் அட் த கேஸ்டில் என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொரு பேப்பருக்கும் ஹைப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரிலேட்டடாக அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணும்போது ஸோ கிளாஸ் அட் த கேஸ்டில் மேபி நம்ம வந்து ஏதாவது பார்க்கலாமா. ஸோ ரிலேட்டட் வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் பார்க்க வேண்டியது. ஸோ அதோட ரெஃபரன்ஸும் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கிளாஸ் அட் த கேஸ்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டு போங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக டாப் 10 மெர்ச்சன்டைஸ் யார் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைபல் சீஃபை எக்னாலஜ் பண்ணியே ஆகுங்க. ஏன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் 10th பிளேஸில் வந்து நம்மளுடைய ஜேஓஸோடைய ஈட் அந்த டிஷர்ட் வந்து ஒயிட் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th பிளேஸில் இருக்குது. ஸோ 9th பிளேஸில் கோடி ரோட்ஸோடைய ஃபயர் லோகோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. 8th பிளேஸ்லேயும் கோடி ரோட்ஸ் தான் இருக்கார். அவருடைய கேமான் ரோ டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 7th பிளேஸில் நம்மளுடைய லிவ் மார்கனோடைய ரிவெஞ்ச் டூர் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக சேல் ஆகிட்டு இருக்குது. 6th பிளேஸில் நம்மளுடைய CM பங்கோடைய அந்த ரிட்டன் டிஷர்ட். 5th வந்து ராக்கோட ஃபைனல் பாஸ் டிஷர்ட். 4th வந்து ஸ்டோன் கோல்டோடைய 316 டிஷர்ட். 3rd வந்து நம்மளுடைய ராண்டி ஆர்டனுடைய ஸ்பைக் ஃபர்ஸ்ட் அந்த டிஷர்ட்டு. ஸோ 2nd பிளேஸில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேமிலி அபோவ் ஆல் அந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ 1st பிளேஸில் நம்ம ஜேஓஸோடைய டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் என்ன தான் வந்து அவருடைய டிவி ஆஃபில் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தோன்னா டாப் பிளேஸில் இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டோன் கோல்ட், ராக், CM பங்கு இவங்க எல்லாரையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து டிவி ஆஃபில் இருந்தாலும் இவங்களோட மெர்ச்சன்டைஸ் கரண்ட்டாக வந்து நல்லா ட்ரெண்டிங்காக சேல் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ 3வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ WWE ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் நடத்தியிருந்தாங்களே WWE. ஸோ இப்போ அதுக்கான வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரிவீல் ஆகிருக்கு. ஸோ 25ஆம் தேதி நடந்த அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோடைய வியூவர்ஷிப் 2.14 மில்லியன் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்கு. அதாவது 21,47,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுனில் லைவாக பார்த்துருக்காங்க USA. அதுவும் ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸான வீக்கை வச்சு தானே கம்பேர் பண்ணுவோம். ஸோ May 18 வியூவர்ஷிப்பை கம்பேர் பண்ணோம்னா ஒரு மேஜர் டிக்ரீஸை தான் பார்த்திங்கன்னா இது பார்க்குறோன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அந்த வாரத்தோட வியூவர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 2.18 மில்லியன் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருந்துச்சு. 21,86,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தாங்க. பட் ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுனை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ WWE சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே டேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஸ்பாய்லர் வீடியோ நம்மளே போட்டிருந்தோமோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்து தான் வியூவர்ஷிப் குறைஞ்சிருச்சுன்றது சொல்லலை.
நம்மள மாதிரி பல சேனல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நாலாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனலி ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ மேடிசன் ஸ்கொயர் கார்டன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எவர் ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் தான் நடந்துச்சு. எந்த இயர்ன்றது எனக்கு தெரில. பட் ஃபர்ஸ்ட் எவர் ரெசில்மேனியா வந்து மேடிசன் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எவர் ரெசில்மேனியாவா செகண்டா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி ரைட்டு விட்ருக்கேன். மேடிசன் ஸ்கொயர் கார்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் அரினா. ஸோ கிரிக்கெட்டுக்கு எப்படி லார்ட்ஸ் மெல்போன்ற மாதிரி கிரவுண்டோ அதே மாதிரி இண்டோர் அரினாவுக்கு வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அரினான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு WWE ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ ஜூன் 28 வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்மாக் டவுன் எபிசோட மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஸ்மாக் டவுன் எபிசோடுக்காக இப்போ வரைக்கும் ஒரு ப்ரீ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ டேமியன் பீஸ் அவருடைய டைட்டில். ஸோ நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாரு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மெயின் ஈவெண்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் மெயின் ஈவெண்ட்டில் தான் நடக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கரை பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா ரிகோஷிட் வர்சஸ் ஈஜா ட்ராகனோட மேட்ச்சில் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் போத் மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தார் பிரான் பிரேக்கர். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீக்கும் சரி, ஸோ அவங்கள வந்து பேக் ஸ்டேஜ்லேயே அட்டாக் பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிட்டாரு. ஸோ மேஜர் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராக் கொடுத்தனால பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக வந்து WWE சைடில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவருடைய ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பேக் ஸ்டேஜில் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட் லேட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடம் பியர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ பிரான் பிரேக்கர் பயங்கரமாக ஹீல் டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் பிரான் பிரேக்கராக பிராக் லெஸ்னர், பிரான் பிரேக்கராக கோல்டு பிரேக்கர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ கைஸ் டாப் 3 மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆயிடலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வந்தது ஸோ எஸ் நம்மளுடைய பேஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னரை பற்றி தான். ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர் வியூவில் ஸோ பிராக் லெஸ்னர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் தான் லாஸ்ட் கிங் ஆஃப் த ரிங்காக இருந்தாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ரிலேட்டட் வந்து ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னர் ஸோ ஃபைனலி டிவிக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் கசக்கும் உண்மை என்னென்னா, ஸோ WWE இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பிளானும் முன் வைக்கலைன்றது தான் ஒப்பீனியன். ஸோ இப்போ வரைக்கும் ரெசில் ஃபீட் பற்றின அவங்களுடைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசில் ஃபீட் அவங்க கொடுத்துருந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் WWE எந்த ஒரு இன்டிமேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதில்ல. ஸோ பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் அவங்க வந்து பிராக் லெஸ்னர் கொண்டு வந்து என்ன பிளான் பண்ணுன்ற மாதிரி எந்த ஒரு பிளான்ஸுமே வந்து WWE சைட்லேருந்து கிரியேட் பண்ணலாமா. ஸோ சப்போஸ் பிராக் லெஸ்னரை வர வச்சு ஏதாச்சும் ஒரு பிளான்ஸ் போட்டால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னுக்கான அந்த ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. இப்போ வரைக்கும் பிராக் லெஸ்னரை பற்றி எந்த ஒரு பேச்சுமே வந்து பேக் ஸ்டேஜில் அடிப்படலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிரியேட்டிவ்வும் எந்த ஒரு பிளான்ஸும் வந்து பிராக் லெஸ்னருக்காக இல்லைன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ரெசில்மேனியா 40 நைட் 1 அந்த ப்ரெஸ் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ பிராக் லெஸ்னரை நாங்கள் ஒன்றும் அவாய்ட் பண்ணல. பிராக் லெஸ்னர் அவருடைய வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த பிளான்ஸ் இல்லாதான் வீட்டில் இருக்காருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ரெசில் ஃபீட் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக பிராக் லெஸ்னருக்கு எந்த ஒரு ஐடியாவும் எந்த ஒரு பிளான்ஸும் இல்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் ஸோ ஃபைனலி ஸ்பாட் ஆயிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்டர் ஒலிம்பியாவுக்காக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கண்டெண்டர் கூட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கை கிரீனு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பெஸ்ட் பாடி பில்டர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கூட வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பேக்கேஜில் வந்து ரோமன் ரெயின்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து வெளியாயிருக்கு. ஸோ என்னால் அதை காட்ட முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால நான் என்னால் அதை காட்ட முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பட்டதே போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் வச்சு நான் ஆட் பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அலெக்சா பிளஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரால வந்து ஸ்பாட் ஆயிருந்தாங்க. ஸோ இதுக்கான வீடியோ ஃபுட்டேஜும் ரிலேட்டடாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அலெக்சா பிளஸே ஸ்பாட் ஆகிட்டாங்க. ஸோ மேபி அலெக்சா பிளஸ்ஸு ஒயிட் 6 ஸோ அதுக்கான ஏதாச்சும் லிங்க் இருக்குமான்றதை நான் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கான ரிலேட்டடாக எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. ஸோ அலெக்சா பிளஸும் ஸ்பாட் ஆயிருந்தாங்க. ஸோ அதுக்கான நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராவோட ரிசல்ட்ஸ் வீடியோ வேறு தனியாக போடலாமான்னு இருக்கேன். ஸோ டைம் இருக்கும்போது நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸாகவே போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதை பற்றி
நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி உங்கள் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு ஸ்பாட் ஆகிட்டு. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய மேன் பெக்கி லின்ச்சை பற்றி தான். ஸோ எஸ் ரீசெண்டாக நடந்த ரால பெக்கி லின்ச் அவங்களுடைய ரீமேட்ச்சில் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க. ஸோ பெக்கி லின்ச்சுக்கும் லிவ் மார்கனுக்குமான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் ரால நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் நம்மளுடைய டாமோட இன்டர்ஃபரன்ஸ்னால இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பெக்கி லின்ச் வந்து தோற்று போயிட்டாங்க. ஆக்சுவலி இதில் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ கதவை திறப்பார். பட் லிவ் மார்கன் வெளியே வரலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பிரான் ஸ்ட்ரோமன் வந்துடுவார். ஸோ ஜட்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால பிரான் ஸ்ட்ரோமன் வந்து அட்டாக் பண்ணிடுவார் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவை. டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்டீல் கேஜோட டோர் வந்து பார்த்திங்கன்னா பெக்கி லின்ச் தலையிலே அடிச்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ண நம்மளுடைய லிவ் மார்கன் வெளியே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஈவெண்ட் ட்விஸ்ட்டில் வந்து ஒரு ஆக்சுவலி லிவ் மார்கன் கன்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே வந்து சிரமப்பட்டிருப்பீங்க. ஸோ புரியுது, எனக்கும் வந்து கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேசணும். பட் இருந்தாலும் இதை என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெக்கி லின்ச்சோடைய லாஸ்ட் மேட்சாக இருக்குமா. ஸோ பெக்கி லின்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு குட் பை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ரிலேட்டட்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம ரெசல்மேனியா முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ செத் ராலின்ஸ் கான்ட்ராக்ட்டும் நம்மளுடைய பெக்கி லின்ச்சோட கான்ட்ராக்ட், ஃபின் பேலர் கான்ட்ராக்ட், ஸோ இவங்களோட கான்ட்ராக்ட்லாம் எக்ஸ்பைரி ஆகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ எஸ் ஸ்டில் பெக்கி லின்ச் அவங்களுடைய கான்ட்ராக்டை ரீசெண்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் மேஜராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து AEW போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய ரூமர்ஸ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதுக்கு பெக்கி லின்ச்சே இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேக் பண்ணியிருக்காங்க. டு பி கண்டினியூன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலி இதிலே தெரியுது. ஸோ பெக்கி லின்ச் வேறு எங்கேயுமே போகல. ஸோ WWE தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து டிவி ஆஃபில் இருப்பாங்கன்ற மாதிரி PW ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மந்த்ஸ் அந்த சம்மர் ஸ்லாம் டைமில் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெக்கி லின்ச்சுக்கு மேபி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் டைமாக இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ராவோடைய ரிசல்ட்ஸ் வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கூட அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒவ்வொரு ஷார்ட்ஸாக வந்து போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ரா முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு வீடியோவாக போடணுமாடான்னு யோசிச்சுருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கூட போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கலாங்க.